ஹாய்டா ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டெடி. நம்ம இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இது ஒன் ஷாட் எப்படி போகணும்னு எனக்கே தெரில. ரொம்ப லென்த்தாக போகுமா குட்டியாக இருக்குமான்னு அது எனக்கு தெரியாது. அண்டு இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. நேம் ஐடி நேம் வந்து ஜமுனா. அண்ட் நம்ம அந்த ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டுக்கு அப்புறமா நிறையா இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் கொஞ்சம் டைம் ஆகி தான் வரும். அண்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு சின்ன கமெண்ட்டாவது பண்ணுங்கள். அண்டு ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரியோட லைனுக்குள்ளே போகலாமா? அண்டு வெல்கம் டு விகே மேஜிக் டைல்ஸ் எஃப்எஃப். ஸ்டோரியோட நேம் என்னென்னா மாஃபியா அப்சஸ்ட் வைஃபி. ஜஸ்ட் ஃபீல் பண்ணி மட்டும் கேளுங்க. அண்ட் நோ சீரியஸ், ஹெட்செட் மஸ்ட். ஸ்டோரிஸ்குள்ள அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ராமா வேலைக்கு போகலாம். அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், ஹெட்செட் மஸ்ட். இது வந்து டாப் டே. அண்டு ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அண்ட் ஓப்பனிங் சீன்லேயே கிரவுண்டு தாண்டா காமிக்கிறோம். அந்த கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் தாண்டா போயிட்டுருக்கு. டேய் மச்சான், இந்த பக்கம் பாலை பாஸ் பண்ணு. இந்த பக்கம் டேய் இந்த பக்கம் பண்ணுறா. இந்த பக்கம் பண்ணுறா. டேய் இந்த பக்கம் பண்ணுங்கடா. மச்சான் அப்படிதான். டேய் ஜெமீன், இந்த பக்கம் பண்ணு. இந்த பண்ணுறேன்டா. இந்தா. டேய் ஜெகே இந்த பக்கம். அடே செம்மையா விறுவிறுப்பா அங்கே ஃபுட்பால் மேட்ச் தாண்டா போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே நல்லா சேரப்ஸ்லாம் பண்ணிவிட்டு மேட்ச் அங்கிட்டும் இங்கிட்டும் செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் கடைசியில் நம்ம டீம் தாண்டா வின் பண்ணுறாங்க. அண்ட் வின் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு தானே வராங்க. டேய் ஜிமின், சொல்கிறா அண்ணா. என்னவா? தலையை திருக்கி அந்த பக்கட்டி வச்சுருவேன். ஷோ என்னடா? அது ஒன்றும் இல்லை, அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கு. அதனால் வந்து சீக்கிரமாக போகணும். சை அம்மா ஆமாம், சீக்கிரமாக போகணும். அம்மா வச்சே ராஜமாதா அடிச்சு போடுமே. சரி போகலாம். அதுக்கு முன்னாடி வா, நம்ம போய்ட்டு ஒரு காஃபி போட்டு போவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காஃபி ஷாப் போகிறாங்க. காஃபி ஷாப் போயிட்டு 2 பேருமே அதுக்கு ஒரு காஃபி சொல்கிறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ தாண்டா ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுமா. டேய் குக்கி பையன், எங்கே இருக்க? அம்மா இந்தா வீட்டுக்கம்மா வந்துட்ருக்கோம். டேய் குக்கி, ஜிமின் எங்க? ஜிமின் தானம்மா? ஜிமின் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கம்மா காரை. டேய் போய் சொல்லாதீங்க, எங்கே இருக்கீங்க? சார் பில். ஐயோ மாட்டி குத்துட்டாங்களே. அம்மா டேய் வீட்டுக்கு வாங்க, 2 பேருக்கும் இருக்கு பிச்சு. ஆமாம்மா லைட்டாக ஹெட் பெயின்மா, காஃபி குடிக்க வந்தோம். சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம செக்கோட அம்மாவா, வேகமாக வீட்டுக்கு வாங்கடா, வீட்டுக்கு வேறு நிறைய விருந்தாளிங்க தான் வந்திருக்காங்க, சரியா ஃபாஸ்ட்டாக வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்ம குக்கியா, டேஜ்மி ஃபோட்டோ கிளம்பலாம், அம்மா திட்டுறா. இருடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காருக்கு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு தான் அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. அண்ட் அப்படியே கிளம்பி கார்கிட்ட போகிறாங்க. போயிட்டு காரையும் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம ஜிம்மியும் தானே ட்ரைவ் பண்ணுறாரு. நம்ம குக்கி ஃபோனில் கேம் ப்ளே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்கடா. அப்போ நம்ம ஜிம்மின் தான். டேய் ஜேகே, என்ன ஜிம்மின், நீக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அம்மா ஏன் ஃபஸ்ட் அவங்கன்னு சொல்லி எப்பயும் நம்மளை கண்டிக்க மாட்டாங்களே வீட்டில். வாட் இஸ் த மேட்டர்? நான் மட்டும் என்ன மந்திரவாதியா? வீட்டில் நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு கொத்து வச்சுட்டுருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஓ ஐஜி, நீ இப்போ ஏன்டா மூஞ்சி வெடிக்குன்னு திருப்புற? பார்த்து சுளுக்கிக்க போகுது, அதை நாங்கள் ஒட்டுக்குவோம். ஐயோ
அண்ணன் தம்பிங்க மாதிரியே இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஏதோ மச்சான் மாமாச்சின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. சிச்சி டேய் நத்திங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை தண்டை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இப்போது அவங்களோட அவங்கக்கிட்ட தாண்டா கார் வருது. அப்படியே வாட்ச்மேன் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. உள்ள கார் என்ட்ரி ஆகிலே பார்க்குறாங்க. அவங்க டிக்கெட்டும் சுற்றி முற்றி அதே பிளாக் சூட்டில் நிறையா கார்ட்ஸ் சுற்றிட்டுருக்காங்க. அண்ட் அவ்வளோ பிளாக் கலர் அண்ட் கார்ஸ்லாம் நிற்கிது. நிறையா பேர் இருக்காங்க வீட்டை சுற்றி. டேய் அண்ணா டேய் என்ன ஜிம்மின் இல்லை நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா? ஏன்டா? இல்லை கண்ணாடி இறக்கிட்டு பாரேன். ஏன் என்னாச்சு பாடுறா? டேய் நானும் கவனிக்கவே இல்லை. நம்ம வீட்டு தான் வந்திருக்கியா? டேய் அண்ணா நம்ம வீட்டு தாண்டா வண்டி விட்டு வந்திருக்கேன். பாடுறா கரெக்டாக தாண்டா இருக்குது நம்பர்லாம். நம்ம வீடு தான் வந்திருக்கேன். ஆமாம் நம்ம வீட்டு தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு தெரியல. அப்புறம் ஏன்டா சுற்றி இவ்வளோ கருப்பாடுங்க இருக்குதுங்க? வாட் இஸ் தி ரீசன்? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? சரி இறங்கு என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். வா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கார் விட்டு தானே இறங்கி உள்ளே போயிட்டுருக்காங்க. மெதுவாக பதுங்கி ஏன்னா உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அங்கிட்ட பிளாக் கலர் சூட் போட்டுட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் அப்படியே அங்கிட்ட டோலாத்திட்டு இருக்காங்களா. அண்ட் கார்ஸ்லாம் நிறையா நிற்குது. அப்படியே போயிட்டுருக்காங்க. போகையிலேயே நம்ம ஜேக்கியோட மம்மி தாண்டா. அடே அம்மா மாதாஜி இப்போ வர சொன்னால் எப்போ வந்திருக்கீங்க? மாதாஜி டைம் பாரு 4:30. 4 o'clock வீட்டில் இருக்க சொன்னேன். மாதாஜி ஐயோ அந்த ஜிம்மி தான் காரணம். நான் இல்லை மாதாஜி ஜேக்கி தான் காரணம். டே குக்கி மூச்சி பிக்சர் 2 பேரும் உள்ள போங்க. வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மேலே தாண்டா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அங்கே 2 பேருமே ஒரே ரூமில் தான் ஒரே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜேக்கோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. குக்கி மொச்சி சொல்லுங்க தெரியுமே. இங்கே பாருங்கள் இங்கே ட்ரெஸ் இருக்குது. 2 பேரும் எடுத்து வேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வேர் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி கீழே வாங்க மாதாஜி. அப்புறம் குக்கி ஒன்றும் பையன் பக்கம் வந்திருக்காங்க. மம்மி மீ ஐயோ என் தங்கத்துக்கு நல்ல வரனா வந்திருக்கு. அப்புறம் டேய் உனக்கு தான் சொல்கிறேன் மாதாஜி நேக்குமா. ஆமாண்டா 2 பேர் கீழே வந்துடுங்க சரியா? ஓஹோ சரி மாதாஜி யூ கோ ஐ வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். 2 பேருமே போயிட்டு குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு 2 பேர் தனித்தனி ரூம் போயிருப்பாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு டேய் அண்ணா என்ன ஜிம்மின் ஏண்ணா திடீர்னு 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறானுங்க. நம்மளுக்கு இப்போ தானடா 19 ஆகுது. என்னடா அவங்க பண்ணுறானுங்க எனக்கும் தெரிலடா. வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பேருமே குளிச்சுட்டு கிளம்பி வராங்க. அவங்க மம்மியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் எங்கே இருப்பாங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி பேக் சைடில் வந்து இருக்கும். அண்ட் பேக் சைடுன்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கும். அவங்க பேக் சைட்லேருந்து சைடு வரைக்கும் கவர் ஆகிருக்கும். அங்கே தான் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம நம்ம குக்கியோட கையில் நிறையா ஜூஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம குக்கி கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம ஜிம்மின் கையிலையும் கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கு பார்க்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம குக்கி அண்ட் மோச்சிச்சாரம் தான் 2 பேரும் வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வரையிலேயே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம குக்கி அண்ட் ஜிம்மின் மேலே தான் கண் இருக்குது. நம்ம குக்கி வராங்க. வந்துட்டு குமிஞ்சத்தால நிம்மரில். ஆனால் நம்ம ஜிம்மின் அப்படி இல்லை. ஏன்டாவன் எங்களையே பார்க்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு நம்ம குக்கி வேகமாக போயிட்டு நம்ம குக்கி மாதாஜி பின்னாடி நின்றுக்கிறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க மாதாஜி பின்னாடி அவர் பின்னாடி நிற்கிறாரு. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படி நல்லா ஜாலியாக நார்மலாக உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு 2 பசங்களுமே இல்லை.
அவங்க பார்க்க வந்த பசங்களே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க, அண்ட் பசங்க 2 பேர் இனிமேல் தான் வருவாங்களே, நாங்கள்லாம் முன்னாடி வந்துட்டோம், அண்டு நான் தான் பசங்களோட தகப்பன், நான் தான் அவங்களோட அம்மா, அப்புறம் நான் தான் தங்கச்சி, அண்ட் ஐ எம் ஸ்டார். ஸ்டாரா? வணக்கம். அப்புறம் நான் தான் ஸ்டாரோட ஒய்ஃப் மூன். ஐயோ வணக்கம். இவங்க என்னோடய பெரிய பொண்ணு, அது பெரிய பொண்ணோட ஒய்ஃபு. மம்மி. இவங்க 2 பேரும் என்னோடய பசங்க. ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கா? 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்போ பசங்களுக்கு பெரியவனுக்கு 32. ஓ, சின்னவனுக்கு 30. ஓ அப்படியா? என்னோடய பசங்களுக்கு 20 தான் ஆகப்போகுது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் படிச்சிட்ருக்காங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஓ அப்படியா? அப்புறம் மாப்பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாதா? மாஃபியா ஃபேமிலி. மாஃபியா ஃபேமிலி எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? எங்களை நம்பி நாங்கள் வெளில தான் அப்படி, மற்றபடி உள்ள ரொம்ப சாஃப்டான ஃபேமிலிஸ் தான், ரொம்ப நல்லவங்க, நம்பி கொடுங்க. அண்டு ஏஜ் என்ன, இப்போலாம் ஏஜ் இஸ் நாட் நம்பர் தானே, ஜஸ்ட் அது நம்பர். எதுக்காக நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள், நம்பி கொடுங்க, இவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேயா? அப்படின்ற மாதிரி நம்ம ஜெக்கியோட அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. ஜெக்கியோட அம்மா அண்ட் டேடி 2 பேருமே பேசுகிறாங்க. அண்ட் அங்கிட்டு வந்து நம்ம அங்கிட்ட பார்க்க வந்தாங்க, பையன் பார்க்க வந்தாங்க, அவங்க பேசுகிறாங்க, அப்பா பேசுகிறாங்க. அண்ட் 2 பேருமே பேசி முடிக்கிறாங்க. அண்ட் பசங்களுமே ஒரு வழியாக ஓகே அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் ஓகே தான். பையன் பார்க்க வந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பையனை பிடிச்சிருக்கு, பசங்க 2 பேருமே பிடிச்சிருக்கு அண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு கடைசியாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நிச்சயதார்த்தத்துக்கெலாம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட போயிடுறாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லி முடிச்சிடுறாங்க. அவங்க வந்துட்டு 2 பேருமே ஆப்போசிட், 2 பேருமே பார்க்கல. அண்ட் வந்துட்டு அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஏஜ் கேப் ஸ்டோரி. அண்ட் 2 ஆப்போசிட் எங்கேயும் அவங்க 2 பேருமே பார்க்கல, இவங்களும் பார்த்துக்கல, எதுவும் சொல்ல. அப்பா அம்மா விருப்பம் தான் எங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சிடுறாங்க. அப்படியே இந்த ஒரு 3 days பாஸ்ட். இப்போ வந்து ஒரு 3 days பாஸ்ட்டில் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸில் எடுக்கிறதுக்காக நம்ம ஜிமின் ஜெக்கி 2 பேருமே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பார்க்கறதுக்காக வந்துட்டு போயிருப்பாங்க மாலுக்கு. அப்போயுமே அவங்க பின்னாடி ஒரு 4 கார்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க திங்ஸ் வாங்குறது அண்ட் அங்கெல்லாம் பண்ணுறது. அவங்க கூடயே அவங்க ஃபேமிலி பர்சனே வந்திருப்பாங்க. என்ன தான் வந்திருந்தாலும் அவங்க பின்னாடி ஒரு 4 கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களும் பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அண்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க காரில் வந்துட்டுருக்கையிலுமே அவங்கள ஒரு 2 கார் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது. அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. தென் திருப்பியும் 2 days பாஸ்ட். இப்போ அந்த நிச்சயதார்த்த டேட் எல்லாமே நல்லா கிராண்டாக இருக்குது. அந்த ஹாலே செம்ம க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஜெக்கி, ஜிமின் அண்ட் ஜெக்கியோட அம்மா அப்பா அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் அங்கிட்ட நம்ம ஸ்டார் மூனோட பசங்க, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்டு நம்ம அதர்ஸோட பேரண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அண்ட் வந்துட்டு எல்லாம் பார்க்கவே செம்ம கிராண்டாக. அண்ட் அங்கேயும் நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. பார்க்கவே நல்லா. ஏன்னா வந்துட்டு நம்ம
ஸ்டார் மூன் அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம்னா, நான் இன்னும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாரும் ரிவீல் பண்ணல. ஆனாலுமே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கடைசியாக ரிவீல் பண்ணுவேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஸ்டார் மூனோட டேடி மம்மின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் இப்போது ஒரு பிளாக் சூட் போட்டு நம்ம 2 ஹீரோஸ் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவங்க என்ட்ரி ஆகல ஃபயர் ஹுட்ஸ்லாம் போடுறாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்கடா, ஃபயர் ஹுட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகலே செம்ம மாசாக இருக்குது. அண்ட் அவங்க 2 பேரும் இப்போ வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு பவ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஜிமின் செக்கி இருக்காங்களே, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இவங்க தான் பையன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஜேகே அண்ட் ஜிமினுக்கு இவங்க தான் நம்மளை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஃபோட்டோஸும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களும் வேணும்னு பார்த்துருக்கவும் மாட்டாங்க. யாரும் இவங்க வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சர்ச் பண்ணி கூட இவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. சர்ச் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. அப்படியே ஓகே அப்படியே போகிற போக்கில் போகும், நடக்கிற வாக்கு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அண்ட் தென் நிற்கிறாங்க. அங்கே ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 2 ஹீரோஸ் நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 ஹீரோ அங்கே நிற்கிறாங்க. நம்ம ஜிமின் அண்ட் குக்கி, மொச்சின் குக்கியும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தம் தானே, அதனால் அப்பயும் கூட அவங்க கிராண்டாக தான் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் பேசுகிறாங்க. அண்ட் இப்படி சொல்லி இது பண்ணிவிட்டு அண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறாங்க. அவங்கவுங்க ஜோடி அவங்க கூட நிற்க வச்சிட்றாங்க. நிற்க வச்சுட்டு எல்லோரும் பேசி முடிச்சுட்டு, பெரியவங்களாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கையில் ரிங்கை கொடுத்து மாற்றி மாற்றி போட்டு விட்டுற சொல்லிடுறாங்க. இவங்க அவங்க கீழே போடுறாங்க, அவங்க இவங்க கீழே போடுறாங்க. இங்கிட்டு வந்து ஜிமின் அதர் அண்ட் இங்கிட்டு வந்து ஜேகே அதர் அப்படி போட்டு முடிச்சிடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க 2 பீப்புள்ஸுமே. செம்ம மாஸா ஸ்டைலாக இருக்காங்க. அண்டு எப்படி சொல்கிறதேன்னு தெரில, அவங்க வாயடிச்சு போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறதுனே அவங்க 2 பேருக்கு தெரியல. வார்த்தைகளே இல்லை. இவங்களுக்கும் வார்த்தை இல்லை, அவங்களுக்கும் வார்த்தைகள் இல்லை. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் நம்ம டேங் தான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம குக்கியா அவங்கள பார்த்துட்டு ஒரே ப்ளஷ். ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே, இவ்வளோ ஹான்சமாக இருக்கான், இவ்வளோ நம்மள மேரேஜ் பண்ணிக்க போகிறவே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிட்டு நம்ம சுகா அண்ட் ஜிமின் தான் என்ன குருன்னு பார்த்துட்டே தான் இருக்க போறியா, இல்லை கையை விட போறியா? ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நம்ம ஜிமின் வந்துட்டு ரிங்கு போட்டு விட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்க போய் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு கையை விடுறாங்க. கையை விட்டுட்டு அண்ட் அப்படியே அவங்க நேரம் அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது. அங்கே ஸ்டாப் ஆகிடுது ஓரளவுக்கு மேலே. ஏன்னா நம்ம சுகா வந்து அவ்வளோவா ஒன்றும் ரொம்ப ட்ராப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம தேங்காய் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு லுக்கு வராரு. அவர் பார்க்கறதே தெரியுது, செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி. அதான் எனக்கு வர போகிற பொண்ணாட்டி செம்மையாக தான் இருக்கான். நல்லா முழுக்க நல்லதாக தான் இருக்கு, நல்லா பண்ணி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேயை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படியே எல்லோரும் பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே நார்மலாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தான் நம்ம எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் கொஞ்சம் ஜங்கு கூட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம குக்கியுமே
என்கிட்ட பேசணுமா? அச்சோ, என்ன பேச போகிறான்னு தெரியலையே. அந்த மாதிரி பார்த்துட்ருக்க நம்ம குக்கியோட மாதாஜியும் கூட்டிகிட்டு போப்பா, கூட்டிகிட்டு போங்க, குக்கி போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பக்கம் நம்ம டேன் ஜேகே 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம டேக்குக்கு 2 பேருமே ரூம்குள்ளே தாண்டா வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்போ நம்ம குக்கி தான் ரொம்ப சாஃப்ட் ஒரு மாதிரி கீழே குமிச்சிட்டு ஒரு மாதிரி அவங்க ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவள் ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்துட்டு ஐயோ என்னடா போய் என்ன பேசணும், உண்மையே சொல்ல மாட்டானே, அமைதியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அப்போ நம்ம மாஸ்தான் நான் ஒன்று பையன் பார்க்க வந்த அன்றைக்கி பார்த்துட்டேன். அப்புறம் மாலில் வச்சு ஒன் டைம் பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன். 1 வீக்காகவே நான் அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தேன், உனக்கே தெரியாமல். நான் மட்டும் இல்லை, என் அண்ணனும் தான், சாரிடா என் தம்பியும் தான். அண்டு பிகாஸ் க்யூட்டாக இருக்க, நல்லா பன்னி மாதிரி இருக்க. வாட் என்ன வாட்? க்யூட்டாக இருக்க, பன்னி மாதிரி இருக்கேன்னு சொன்னேன், செம்ம கட்டையாக இருக்கான்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் போகிறேன். ஏய் இல்லை, எங்கே போகிற? அதான் பேசிட்டீங்களா, அதான் போகிறேன். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையா? புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க நம்ம தாண்டங்க நம்ம குக்கியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க ஹேண்டை பிடிச்சி வெஸ்ட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து அப்படியே அவங்க ஒரு இப்போ நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி அப்படியே அவங்களோட 2 பேர் பாடிஸ் அப்படின்னு டச் ஆகிக்குது. பாடி டச் ஆகலை, அப்படியே ஒரு டேங்க் வந்துட்டு ஒரு பீல் வருது. அது எப்படி சொல்லுது, இந்த ஃபீல் என்ன பண்ணுறாப்புல நம்ம குக்கியோட லிப்ஸை பார்க்க அப்படி நல்லா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி நல்லா பிள்ளைன்னு இருக்கா. அப்படி அங்கே போய் ஒரு கிச்சு வைக்கிறாப்புல. என்னை விழுங்க. ஏய் என்ன கல்யாணம் தானே அப்போ 2 பேருக்கும், தப்பு இல்லை. அதுக்காக என்ன? அதுக்காக இல்லை நீங்கள் நீ விடுங்க. முடியாது. விடுங்க. முடியாது. ஐயோ என்ன கண்ணெல்லாம் சக்கச்சவேன்னு இருக்குது. என்ன ஷையா? இப்போ பார்க்கலாம் அப்படியே அவனை எங்கேயோ தூக்கி போட்டு முடிக்கணும் போல ஏறி தெரியுமா எனக்கு. என்னது? என்னடி? இன்னும் என்னதுன்னு இருக்க, சும்மா என்னதுலாம் கேட்டுருக்காது. அப்புறம் எங்கேயும் முடிச்சு விட்டு போயிடுவோம் பார்த்துக்க. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாண்டா நம்ம ஜேகேயோட கிளாத் இருக்குல்ல, ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு ஒயிட் கலர் ஷெல்கி மாதிரி ஷர்ட் உள்ள போட்டு அது மேலே தான் வந்துட்டு நார்மல் கோட் மாதிரி தான் வேர் பண்ணியிருந்துருப்பாங்க. அப்படியே கையை அவ்வளோ விட நம்ம ஜெக்கிக்கா ஐயோ என்னடா பண்ணுற நீ, கையெடு அப்படின்னு சொல்ல நம்ம ஜெக்கி டீ என்ன பண்ணியிருப்பேன், நாங்களாம் 2 ஹேண்டையும் பேக் சைடில் வச்சு தான் பிடிச்சி இழுத்து வெஸ்ட்டோட அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க. கையெடு அந்த மாதிரி சொல்ல கேட்கல. அப்படியே நம்ம டீயோட நம்ம ஜேக்கியோட ட்ரெஸ்ஸில் அப்படியே கையை விட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம ஜேக்கிக்காக அவங்க ஒன்றும் பண்ணமுடியல, அப்படியே விட ஆயிடுறாங்க. நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. ஆனோடனே நம்ம ஜேகேக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. நம்மகிட்டே ஓகே ரைட் இதோட விட்டுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி விட்டுறாங்க. அண்ட் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம குக்கிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம குக்கி என்ன பண்ணுறாங்க, கையெடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி க்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம டேக்கா ஏய் ஏன் பல்லுற, என்ன பண்ணவனேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம குக்கியும் டப்பு நம்ம மேலே கையை வச்சு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோடனே நம்ம டேயும் அந்த பெட்டு மேலே போய் விழுந்துடுறாங்க.
அவங்க வந்து ரூம்க்கு தானே பேச வந்திருப்பாங்க. அந்த பெட்டு மேலே போய் விழுந்துடுறாங்க. பெட்டு மேலே போய் விழுந்தோடனே நம்ம குக்கியும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு போவட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வேகமாக வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க சைட்லேயே. சைட்லேயே நின்றுருந்துருப்பாங்க. நம்ம டேயும் என்ன வேகமாக ஓடுது முயல்குட்டி, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எங்கே போட போகிற, பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு அவங்களும் வெளில வராங்க. வெளில வந்துட்டு எங்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே நின்று பார்க்குறாங்க. பட் நம்ம குக்கியா அப்படியே அவங்க சல்லுன்னு ஓடிருப்பாங்க. நம்ம குக்கி தான் முயல்குட்டியாச்சே, அவங்க ஓடின ஓட்டத்துக்கு எங்கே போனாங்கன்னே தெரில. அப்புறமாக்கி நம்ம டேயும் அப்படியே இறங்கி கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அது எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயுமே பார்க்குறாங்க. அப்புறமாக்கி நம்ம டேயோட அப்பா தான், டே தம்பி, டே அப்பா இங்கே வா. வந்துட்டப்பா. என்ன யாரையுமே காணோம்? அதுவா, எல்லோரும் அவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் எல்லோரும் இங்கிட்டு வந்துட்டோம். சரி, எங்கே காணோம்? தெரிலப்பா, வந்துட்டான், எனக்கு முன்னாடியே அவன் வெளில வந்துட்டான்ப்பா. ஓ அப்படியா, சரி விடு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயுமே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம குக்கி பார்க்க தான் இப்போ காமிக்கிறோம். நம்ம குக்கி எங்கே இருக்காருன்னா நம்ம ஜிம்மின் கூட தான். என்னடா ஆச்சு, சொல்லிட்டு அழுது தொலைடா, ஒப்பாரி வச்சிட்ருக்கானே, ஐயய்யய்யய்ய சை தூ, அழுமூஞ்சி பயபிள்ளையால் இருக்கு இது. டேய் என்னடா, ஐயோ அடே என்னடா ஆச்சு, சி பயமுடு ஓடிட்டேன். என்ன ஆச்சு, அழுகாமல் சொல்லு. அழுகல, அது வந்து அந்த டே இருக்காங்கள்ல, டே ஆமாம், அவங்க என்னை ரூமில் கூட்டிகிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கிஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதானே? என்னடா அவ்வளோதானான்னு கேட்குற? கிஸ் தானே பண்ணாங்க. ஆமாம், என்னடா பண்ணிட்டாங்க? ஜஸ்ட் ஒரு கிஸ் தானடா பண்ணாங்க, அதுக்கு ஏன்டா ஓவராக பண்ணுற? டே ஜஸ்ட் ஒரு கிஸ் தானோ? ஆமாம், அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவ்வளோதானே? உனக்காவது கிஸ்ஸு, உனக்கெல்லாம் அச்சிப்பேன், எனக்கு தான் ஒன்றுமே ஆகலன்றான். அந்த மனுஷன் என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேறான்டா. சரியான தூங்கு மூஞ்சி பூனையாக இருக்கும் போல். இப்போ கூட பாரு, அங்கே பாரு. எங்கடா? ஆட அங்கே பாருடா. எங்கே? ஐயா எட்டி பாரு. எட்டி பார்த்தா தப்பு இல்லை. ஐயே, ஏதோ மாளவிகா வீட்டு குளிக்கிற பாத்ரூம் எட்டி பார்க்க சொன்ன மாதிரியே இப்படி பண்ணுவான். சி, அந்த ஹாலில் எட்டி பாரா. ஓ ஹாலையா, இந்த பார்த்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே போய்ட்டு எட்டி பார்க்குறாங்க. அண்ட் அங்கே நம்ம சுகாதா கண்ணை மூடிட்டு கையை மூஞ்சி மூயில வச்சுட்டு ஒரு மாதிரி சாஞ்சு படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்திருக்கும். ஏன்னா அவங்க க்ரௌடுக்குள்ளலாம் இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஜிம்மினா தூங்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக வந்திருக்கும். ஏன்னா அவங்க பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம ஜேகே மாதிரி நம்ம ஜிம்மின் கிடையாதுல்ல, அங்கே போய் துருன்னு ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஜேகேவா, எனக்கு சைலண்டாக தாண்டா இருக்க பிடிக்கும், அப்படி தாண்டா அமைதியாக தாண்டா இருப்பேன், என்னெல்லாம் அவனாலையும் மாற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கும். அப்படி ஒரு மாதிரி காண்டாச்சு, சரியான தூங்க முடிஞ்சா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே அவங்க நேரம் வந்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்றாங்க, 2 பேரும் கீழே வாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேருமே போகிறாங்க. என்னென்னா இப்போ வந்து மேரேஜுக்காக டேட் குறிக்கிறதுக்கு பார்த்துருந்துருப்பாங்க. பட் வந்து டேட் வந்து கரெக்டாக வந்துட்டு இப்போதைக்கு இல்லை, ஒரு 1.5 2 வீக்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருப்பாங்க. நம்ம டேயும் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, நீ என் கையில் மாட்டாமலா போயிடுவேன், உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜேகேக்குமே ஆஹா இவன் என்ன இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதோடய அவங்களும் போயிருப்பாங்க, இவங்களும் போயிருப்பாங்க. இந்த ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு இப்போ பார்க்குறோண்டா, நம்ம ஜிமின் அண்டு ஜேகே
அண்டு ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து பார்க் பார் போயிருப்பாங்க. ஒரு சின்ன பார்ட்டிக்காக பேச்சுலர் பார்ட்டி மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார் போயிருப்பாங்க. எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக நல்லா குடிச்சிட்டு நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டிங். ஒரே ஒரு மாதிரி வைபிங்காக தான் இருக்காங்க எல்லாருமே. ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மி நான் சொல்லவே வேணாம், செம்மையாக குடிச்சிட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஜேகேக்கு வந்து அவ்வளோவா அதை லைக் பண்ண மாட்டாங்க. அவங்க அவ்வளோவா ட்ரிங்க் பண்ணல, ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த டீம்லேயே ஒருத்தவனுக்கு நம்ம ஜேகே செல்லம் மேலே ஒரு கண் இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஜேகே செல்லம் குடிச்சிட்ருக்க ஜூஸில் ஒரு டேப்லெட் போட்டு கொடுத்து விட்றான். இதை கொண்டு அங்கே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே செல்லமும் அவங்க குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் முடிஞ்சிருக்கும், 2வது ஜூஸ் கேட்டிருப்பாங்க. கொண்டாந்து கொடுக்க வராங்க. அந்த ஜூஸில் தான் நம்ம வயபிள்ளைங்க கலந்து விட்டுருக்கு. அது தெரியாமல் நம்ம ஜேகேவும் வந்துட்டு அதை வாங்கி குடிச்சிட்றாங்க. குடித்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறுகிறுனே இருந்திருக்கும். நம்ம ஜிம்மின்மே வந்துட்டு ஓவராக குடிச்சிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே என்கிட்ட ஒரு பக்கமாக சாஞ்சு படுத்துருந்துருப்பாங்க. படுத்துட்டு அவங்க மட்டுங்க அமைதியாக அங்கிட்ட ஒரு 2 பேருமே மாற்றி பேசிக்கிட்டே படுத்துருந்துருப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், இதாண்டா சாக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜேகேவை ஒரு மாதிரி டச் பண்ணுறது, தடகுறது, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறதுன்னு அப்படியே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்படியே நெக்லெலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இதை ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜேகேயோட ஆலிட்டேயும் ஷுகாவும் வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்கோ. இவங்க 2 பேரும் பின்னாடி சுற்றுறதாக தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நாளாக பொழப்பா வச்சிட்ருக்காங்க. நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ண வாக்கில் வந்தால் வாரண்டா மாப்பிள்ளை ஆள்கிட்டேவா நீ உன் வேலையை காமிக்கிற அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. போயிட்டு நம்ம ஜிம்மினை வந்து நம்ம ஷுகா தூக்கிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு அவங்க போய்ட்றாங்க. இப்போ வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. புக் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினை வந்து நம்ம ஷுகா வந்துட்டு நான் தூக்கிட்டு போகிறேன்ட்டு தூக்கிட்டு போயிருப்பார். இங்கிட்ட வந்து நம்ம வந்துட்டு நம்ம குக்கி செல்லத்தை நான் பார்த்துக்கிறேன் என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க ஆளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. தூக்கிட்டு வந்த ஆள் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இப்போ சொல்லவா வேணும், தூக்கிட்டு வந்துடுறார். தூக்கிட்டு வந்து ரூமு புக் பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். ஹெட்செட் மஸ்ட்டு நான் ஆரம்பத்திலே தான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோரி கொஞ்சம் இப்படிக்கா தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸ்டோரி பார்க்குறவங்க ஹெட்செட் கண்டிப்பாக வேறு பண்ணிக்கோங்கப்பா. தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே அந்த பெட்டு மேலே பொத்துன்னு போடுறாங்க. அம்மா செம்ம வலி, பொறுமையாக வைக்க மாட்டீங்கண்ணா. நான் பாவம்ல. யார் நீ பாவம்? அடுத்தவன் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறானே தெரிய மாட்டேங்குது. இவ பாவமாக்கும். டேய் என்னடா பண்ணுறதுண்ணா, காமெடி பண்ணிகிட்ருக்கானே. நான் காமெடி பண்ணிட்டேண்ணா, நான் காமெடிலாம் பண்ணலையே. யார் நீ காமெடி பண்ணல? ஆமாம். ஐயோ க்யூட்டாக பேசி நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே. சரி ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கணும்? ஒரு கேம் டைப் பண்ணலாம். என்ன கேம்? நான் ஷர்ட் ரிமூவ் பண்ணுவேன், நான் பேண்ட் ரிமூவ் பண்ணுமா? செம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிச்சே. ஆமாம். ஓ அப்படியா? அவ்வளோ சீக்கிரமாக அவன் வலிக்கு வர மாட்டேன். ஓ ஃபுல்லாக போதையில்லை போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகே பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்துட்டு ஷர்ட்டை ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுறது அண்ட் ஸ்மெல் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க, ஹிக்கிஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா. அப்படியே லிப்ஸ் அப்படியே கிஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிறாங்க 2 பேரும் மாற்றி ஒரு மாதிரி கிஸ்ஸிங்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகேயோட லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஜஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி ரப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அவங்களோட கை இப்போ கீழே தான் வருது. கீழே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இப்போது நம்ம ஜேகேக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப ஃபுல்லாகவும் குடிச்சிருந்துருக்க மாட்டாங்க, ஆஃப் தான் குடிச்சிருந்துருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ஷியேஷனுக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுற நீ, என்ன பண்ணுற, விடு விடு. ஏய் என்ன சைலண்டாக படு, என்ன விடு. ஒன்றா அழுக ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி ஒன்று விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி
பிடிச்சிட்டு ஒரு மாதிரி செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. விடு விடு விடணும் அவ்வளோதானே, விட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட 2 ஹேண்டையும் வச்சு நம்ம டீயை ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. நம்ம டீ என்ன பண்ணுறாப்புல, அவர் கழுத்தில் கட்டி இந்த டையை அவுத்து நம்ம ஜேகேவோட கை 2யும் கட்டிடுறாங்க. கட்டி பெட்டுக்கு மேலே அப்படியே இது மாதிரி ஒரு மாதிரி வச்சு கட்டிடுறாங்க. நம்ம ஜேகேக்கா ஐயோ கையை வேறு கட்டிவிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இங்கிட்ட அங்கிட்டும் அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதாண்டா சாக்கு, கல்யாணம் தானே ஆகப்போகுது, இன்னும் 1 வீக் தானே அப்படின்ற மாதிரி அவங்க வேலையை அவங்க காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே சப் பண்ணுறாங்க, அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க, லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி கட்டிச்சு இழுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது, ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க கை இப்போ கீழே தாண்டா வருது, பேண்ட் மேலே கை வைக்கிறாங்க. நம்ம ஜேகேக்கா அவங்க ஒன்றுமே சொல்ல முடியல, கண்ணீர் அப்படியே ஊற்றிட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பேண்ட்ஸ் இப்போல்லாம் அன்சிப் பண்ணுறாங்க, பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மவுத்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாதிரி மவுத்னிங் தாண்டா பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம ஜேகேக்கா அதுவே ஒரு மாதிரி இருக்குது, அவங்களால முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம ஜேகேயால் முடியல, ஒரு மாதிரி அவங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, அவங்க ஃபேஸ் அவங்க ஓட்டமே அப்படியே ஒரு ரெட் கலரில் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களால முடியல, விடின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகுறாங்க. விட மாட்டாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாதிரி செம்மையாக அழுகுறாங்க. நம்ம அதெல்லாம் நான் பார்க்க முடியாது, என்னோடய வேலை எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே நம்ம நம்ம ஜேகேயோட 2 காலையும் அப்படியே ஒயிட் பண்ணிவிட்டு 2 காலுக்கு நடுவில் தான் வராங்க. வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஃபஸ்ட் ஃபிங்கர் 1 ஃபிங்கர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு மாதிரி தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வலிக்குது விட்டுரு ப்ளீஸ். சைலண்டாக இரு, அழுதுகிட்டே இருக்காத, சைலண்டாக இருன்னு சொன்னேன், அமைதியாக இருக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜேகேயா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, கத்தி கத்தி அழுகுறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒன் ஹேண்ட் எடுத்து நம்ம ஜேகேயோட வாயை வந்துட்டு அப்படியே மூடிடுறாங்க. அப்படியே அவங்க 1 ஃபிங்கரால் தர்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கடா. இப்போ அவங்களோட இன்னொரு ஃபிங்கரையும் உள்ளே விட்டு தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடியல, அவங்க செம்மையாக அவ்வளோ வலிக்குது, தாங்க முடியல அவங்களால. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இருக்குமா, ரொம்ப தாங்க முடியல. நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடியல, தாங்க முடியாமல் அழுகுறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஆகுறாங்க. நம்ம ஜேகே மேலே பயங்கரமாக ஓவர் ஆகிடுறாங்க. நம்ம ஜேகேக்கா அவங்க ஒன்றுமே முடியல, ரொம்ப அழுகுறாங்க, அவங்களால முடியல சுத்தமாக. ஒரு மாதிரி பெட்லேயே ஹர்ட் ஆகி படுத்து கிடக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு 1 ஃபிங்கர் அப்புறம் 2 ஃபிங்கர்னு சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ண ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு மாதிரி 3 ஃபிங்கர் விட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி முடியல சுத்தமாக. இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டு அவங்க வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஹோலில் வச்சு இது பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் உள்ளே வந்து போக மாட்டுது. எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே நம்ம ஜேகேக்கா உயிரே இல்லை, ரொம்ப பெயின் ஆகுதா, அழுகுறாங்க, செம்மையாக அழுகிறாங்க, கத்தி கத்தி அழுதுட்டுருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் முடியல, ப்ளீஸ் விட்டுரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இல்லைடா இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். நம்ம சுகா தாண்டா அந்த டைம் பார்த்து வந்து ரூம் கதை வந்து நாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும், சரி ஓகே இதுக்கு மேலே வேணாம் விட்டுரும் அப்படின்ற மாதிரி டம்னு எடுத்துகிட்டு விட்டுறாங்க. விட்டுட்டு அப்படியே அவங்க மேலே பெட்ஷீட்டை போட்டு போற்றி விட்டுட்டு போய்ட்டு ரூம் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம சுகா வந்துட்டு அந்த கோலத்தை பார்க்கவே அவங்களுக்கு தெரிஞ்சது, ரைட்டுடா ரூமில் ஏதோ பண்ணுறான் இவன் சரியில்லை அப்படின்ட்டு. என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் பண்ணலையே, ஏன் என்ன பண்ணுற அண்ணா, நான் ஒன்றும் பண்ணலடா அண்ணா, நீ ஒன்றும் சத்தியமாக பண்ணலடா,
சரி நம்புகிறேன். ஆமாம், எங்கே அந்த பையன்? தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு தான்டா இருக்கான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. சீக்கிரமாக கிளப்பி கூட்டிகிட்டு வா, கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்து ரூம் போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிட்டு போயிட்டு நம்ம ஜேகேயை பார்க்க, நம்ம ஜேகேயா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவங்களால முடியல, ரொம்ப டயர்டாக அந்த பெட்டில் படுத்துருக்காங்க. அவங்கள வந்து பாதி உள்ளே போயிருக்கோம், உள்ளே போய் லைட்டாக ஒரு மாதிரி தேர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க உள்ளே இது பண்ண முடியாதோட அந்த டைம் பார்த்து அவங்களும் லாக் பண்ணியிருப்பாங்க, கதவை விட விட்டு போயிருப்பார். இப்போ வந்து நம்ம ஜேகே வந்துட்டு அந்த பெட்டில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து சைடாக திருப்பி படுத்துருக்காங்க. நம்ம அவங்க என்ன வந்துட்டு கையை வந்து அவுத்து விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறாங்க. போய் ட்ரெஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகேக்குமா ஆனால் இப்படிலாம் நடந்துக்கிறான், மேரேஜ் பண்ணிக்கவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போய் அந்த ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. உட்கார கூட அவங்களால முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவங்க உட்காரவே இல்லை, ஒரு மாதிரி சாஞ்சிருக்காங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படியே நம்ம ஜேகே கிட்ட போக நம்ம ஜேகே ஒரு மாதிரி பயந்து பின்னாடி போகிறாங்க. எங்கே பின்னாடி போகிறேன், இங்கே வா. நான் வரமாட்டேன். ஏய் உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. வரமாட்டேன். சை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டப்பு நம்ம டேயை போய் இழுக்கிறாங்க. நம்ம ஜேகேயை போய் காலை பிடிச்சி இழுத்து நம்ம ஜேகேயை வந்துட்டு அப்படியே தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அப்படியே வராங்க. வெளில வரையில் ஒரு மாதிரி அவங்க மேலே அப்பயுமே அவங்க கோட் ஒன்று பெரிய கோட் போட்டிருப்பாங்க. அந்த கோட்டை வந்து நம்ம ஜேகேக்கு போட்டு தான் தூக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ஷர்ட் வந்து சுத்தமாக நம்ம ஜேகே போட்டிருந்த ஷர்ட் வந்து சுத்தமாக நம்ம பிடிக்கவே இல்லை. வேறு வழி இல்லை அப்படின்றனால அதை போட்டு அது மேலே இவங்களோட ஷர்ட்டை போட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. காருக்குள்ளே வந்துட்டு படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு கார், இவங்க ஒரு கார், தனித்தனி கார் தான். இவங்க வந்து காருக்குள்ளே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஹலோ அண்ணா. சொல்லுட்டே. அது வந்து நம்ம வந்து இவங்க 2 பேரையும் நம்மளோட குவார்ட்டர்ஸ் கொண்டு போயிடலாம். இப்போ வீட்டுக்கு கொண்டு போக வேணாம். ஏன் என்னாச்சு? இல்லை வேணாம், மார்னிங் கொண்டு விட்டுக்கலாம். வீட்டில் எதுவும் தேட போகிறாங்கடா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 2 பேருக்குமே வா. நான் சொல்லிட்டேன், 2 பேருமே நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு 2 பேரையும் ஒரே வீட்டில் படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுட்டு இவங்களும் போயிடுறாங்க. அண்ட் மார்னிங் தான் ஆகுது. மார்னிங் பார்த்தோன்னா நம்ம ஜேகேவும் ஜிமினும் ஒன்றா தான் படுத்திருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்து ஸ்டார்டிங் எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நார்மலாக தானே இருந்தாங்க. இங்கே நம்ம ஜேகேக்கு தான் கொஞ்சம் நிறையா விஷயம் நடந்திருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம ஜேகே வந்து ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி முடியல, அவங்களால ஃபீவரே வந்திருக்கும். இது நடந்ததுலாம் நினச்சி அது மாதிரி அவங்க என்ன தான் தூக்கிட்டு வந்து விட்டுருந்தாலும் அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருந்திருக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி படுத்திருக்காங்க, அவங்களால முடியல. நம்ம ஜிம்மின்னா ஓகே அண்ணனுக்கு முடியல போல், ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வர சொல்லியிருப்பாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் எந்திரிக்கிறாங்க. அவங்களால உட்கார முடியல, எந்திரிச்சு மெதுவாக நடந்து வராங்க. ஏன்னா ரூமில் வந்து அவங்க மட்டும் தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, யாரையுமே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் எந்திரிச்சு மெதுவாக கீழே வராங்க. கீழே பார்த்தா நம்ம ஜேகேயோட மாதாஜி இருந்திருப்பாங்க. நம்ம ஜிமின் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்க மாதாஜி கூட. பார்த்தோன்னே வேகமாக நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப்பை விட்டு வேகமாக இறங்கி வந்து நம்ம மாதாஜியை கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழுகுறாங்க. அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி அழுக. என்னடாச்சு, ஏன் நாங்கள் குழந்த மாதிரி அழுதுட்ருக்கான்? அந்த அம்மா எனக்கும் தெரியல. ஜேகே என்னாச்சு உனக்கு? ஜேகே அம்மா என்னாச்சுப்பா? அது வந்துமா எனக்கு. என்ன ஆண்டி என்ன சொல்கிறவங்க பையன்? இங்கே தான் இருக்கணும் இவன். ஐயோ அது வந்துமா ஒன்றும் இல்லை, பயந்துட்டேன், கெட்ட கனவு. ஓ அப்படியா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நிற்கிற? சரி உட்கார். அது வந்து ஒன்றும் இல்லைம்மா,
உட்கார என்னாச்சு? ஆ நேற்று எதுவும் அடிபட்டுருச்சா என்ன? இல்லைம்மா. அது எப்படி பட்டிருக்கும்? காயம் கொடுத்தது நான் தானே. டேய் அண்ணா, என்ன நேற்று என்ன வேலைப்பாடு பார்த்து விட்டியா? ஐயோ அண்ணா, நான் ஒன்றுமே பண்ணல. தெரியும்ண்ணா நீ பண்ணாது. அந்த பையனோட ட்ரெஸ் லைட்டாக ரிமூவ் ஆயிருந்தப்போ நான் பார்த்தேன். உன்னை நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது போல் அப்படின்ற மாதிரி சுகா வந்துட்டு டேட்டை வந்துட்டு இப்படி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. அண்ட் இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு அப்படியே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து கரெக்டாக மேரேஜ் டே அன்றைக்கி காமிக்கிறாங்கடா. அண்டு நம்ம ஜேகேயா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. இவன் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காரு. அவர் வேறு மாஃபியாவா, அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, என்ன எல்லாம் ஓகே தானே? ஓகே, சரி ஓகே. தம்பதி 2 பேரையும் வர சொல்லலாமே. வர சொல்கிறோம் இரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வர சொல்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நார்மலான மேரேஜ் தான்டா, சர்ச்லாம் போய் பண்ணுறது மாதிரி கிடையாது. ஓகேயா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே வராங்க. வந்துட்டு 2 பேரையும் அங்கிட்ட இங்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு மேரேஜும் அவங்களும் வந்துட்டு கழுத்தில் வந்து செயின் போடுறாங்க, இவங்களும் கழுத்தில் செயின் போடுறாங்க. கல்யாணம் அப்படியே முடிஞ்சிடுது. ரிங்லாம் மாற்றிக்கிற மாதிரி நான் கொண்டு போகல, செயின் மட்டும் போட்டுக்கிற மாதிரி. ஓகேயா, இவங்க கழுத்து செயின் அவங்க கழுத்து செயின், தாலிக்கு சமமான ஒரு செயின் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு செயின் போட்டு அனுப்பிடுறாங்க. அண்ட் அப்படியே போகுது. மேரேஜ் முடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, சாப்பாடு மாற்றி ஊட்டிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சூப்பராக போகுது. நம்ம ஜிகேக்குமே வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு ஃபீல் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஜேகே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம ஜேகே கிட்ட வந்து ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணியிருந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் வந்து மேரேஜ் டைப் ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் நல்லாவே நடந்திருப்பாங்க. வந்து பேசுகிறது, வெளில கூப்பிட்டு போகிறது, அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறதுன்னு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு வந்திருக்கும். பட் வந்துட்டு இடையில அப்பப்போ வந்து நம்ம டீ வந்துட்டு அவங்க மாஃபியா வரைக்குமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சும்மா கன் எடுத்துகிட்டு போட்டு தள்ளுறது, எதுவுமே யோசிக்காமல் ஒரு மாதிரி மிருகம் மாதிரி ஆக்ட் பண்ணுறதையுமே அவங்க நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவுமே அவங்களுக்கு அப்பப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும், ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் அவ்வளோவா பெருசாக எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க நம்ம ஜேகே. ஓகே, நல்லா தானே போயிட்டுருக்கு லைஃப், இது மாதிரி நல்லா ஹாப்பியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அது மாதிரி எப்படியே போயிட்டுருக்கு. மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அந்த 4 நைட்டை தான் காமிக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் மாதிரி தான். அவங்க 2 பேரும் தனி வில்லாவுக்கே அனுப்பியிருந்திருப்பாங்க. நம்ம எப்படின்னா இவங்க 4 பேர் மட்டும் தனி வில்லாவுக்கே அனுப்பியிருந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேர் தனியாக இருந்துக்குங்க, நீங்கள் 2 பேர் தனியாக இருந்துக்குங்க. ஒரே வில்லாவில் தனித்தனி ரூம் இந்த மாதிரி செப்ரேட்டெல்லாம் கொடுத்து தனித்தனியாக அனுப்பியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லோரும் இங்கே வந்துட்டு அவங்க இடத்துக்கு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி நம்ம ஜேகே கிட்டேயும் ஜிம்மின்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, உங்கள் 2 பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். அண்டு மாப்பிள்ளைங்க 2 பேரும் ஜிம்மின் கவனம், மாப்பிள்ளைகிட்ட வாய் பேசாத சொல்லிட்டேன். மாப்பிள்ளை எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கணும், எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது. உள்ளே போயிட்டு எனக்கு இன்றைக்கி எதுவும் வேணாம் விட்டுருங்க அப்படி தான் பேசவே கூடாது. எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு பிச்சிருவேன். ஓகே, சரிம்மா. அந்த சிரிப்பிங் கேட்டுச்சு பண்ணுதான்னு தானே தெரில. குக்கிம்மா, சொல்லுங்கம்மா. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கிட்ட எதுவும் வாயை கொடுத்துடாதுடா. இந்த ஆளை விட இந்த ஆள் தான் ரொம்ப கோவக்காரடம்மா, பார்த்து நடந்துக்கோ. உன்னை நினச்சாதான் கொஞ்சம் அப்பப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. நீ ரொம்ப சாந்தமான ஆள். ஆனால் உனக்கு கட்டியிருக்க பையனை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோ, சரியா? அண்ட் வேண்டான்னு சொல்லாத எதையும், அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத, சரியா? நல்லா பார்த்துப்பாரு ஒரு நானும். சரியா? சரிம்மா. சரி, எங்கே கிளம்பி பார்க்கலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க, அவங்களும் போகிறாங்க. 2 பேரையும் தனித்தனி செப்ரேட் ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சுட்டு இப்போது நம்ம ஜிமின் அந்த சுகர் ரூமை தான் காமிக்கிறோம். என்ன கடைசி வரைக்கும் இப்படி தான் உட்காந்துருக்க போகிறீங்களா?
இல்லை பேச மாட்றீங்களே அதான். நான் பேசலாம் மாட்டேன், எனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்கும். ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். ம், சரி வேறு ஏதாச்சும்? சரி, கோழி குஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா குட்டியா. இந்த குட்டி கோழி குஞ்சு மாதிரி இருக்குண்ணா யார்? உனக்கும் அண்ணனுக்கு சம்மந்தமே இல்லையே, எப்படி? அவன் எங்கள் அம்மா மாதிரி, நான் எங்கள் அப்பா மாதிரி. தெரியுது. என்ன தெரியுது? ஷோ, காமெடி பண்ணாத. சரி, கிட்ட வா. எதுக்கு? வா. நீ எதுவும் பண்ண மாட்டியே. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், ஓகேயா? ஆமாம், சொல்லிட்டா மட்டும் தொட்டுருவியாக்கம். என்னது? ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகே. அப்படியே இப்போ நம்ம டீ ரூமை தாண்டா காமிக்கிறோம். அண்டு நம்ம டீ உள்ளே வராங்க. சாரிடா, நம்ம ஜிகே உள்ளே வராங்க. நம்ம ஜிகே உள்ளே வரையிலேயே நம்ம டேயை பார்த்தா ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, வா உனக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி 2 காலையும் விழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க போஸை பார்த்தாலே நம்ம குக்கி செல்லத்துக்கு ஆத்தாடி அத்தா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண கற்றுருக்காளோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்னங்க? பால்? பால் கொண்டா. நான் இந்த மாதிரி வாங்கி நம்ம டேயா ஒரு கல்ப் படிக்கிறாரு அடிச்சுட்டு, இப்படியே நம்ம ஜேகேயா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்கோங்க. என்னடா எனக்கு கொடுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ கல்ப் படிக்கிற மாதிரி அடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்க்க, நம்ம டேமா அவர் குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு வேணுமா? வேணாங்க. சரி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்க லேப்பில் ஒரு மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? ஐய வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு கிஸ்ஸிங்க்கு அப்புறம்லேருந்தே உங்களுக்கு வந்து அன்கட்டு வேணும் என்றால் அன்கட் என்று கமெண்ட் செய்யவும் நான் தருகிறேன். சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் டே தான் பார்க்குறோம். நம்ம டேயோட ஆரம்பிச்சில் நம்ம செக்கி ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி பன்னி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டு விடிய வேட்டையாடி இருப்பார் சாரு. இப்போ மணி பார்த்தோம்னா ஒரு 11:30 இந்த மாதிரி தான் சம்திங் இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு 6:30 போல் தான் தூங்கியிருந்துருப்பாங்க. இப்போது 11:30 இருக்கும், ஒரு பாதி சமயம்னு வச்சுக்கோமே. நம்ம என்ன பண்ணுறாங்க, முடிச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்ஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. விட்டால் இப்போ கூட ஒரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு கேட்பாரு போல், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். நம்ம பன்னீர்செல்வத்துக்கா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குடா, என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா, வீட்டுக்கு போயிடா அப்படின்ற மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. நம்ம டீக்கு ஒரு கால் வருது. இந்த டைமில் இவன் கால் பண்ணுறான். ஹலோ சார். சொல்லு சார், நம்ம சரக்கு யாரோ எடுத்துட்டாங்க. ஏன்னா சரக்கு கண்டெய்னர் மாறிடுச்சு சார், எடுத்துட்டாங்க. நான் பிடிங்கிட்டு இருந்தியா மாயிரு? ஒரு நாள் கூட ஒழுங்கு மாரியாக பார்க்க முடியல. சரி, ஃபோன் மாரி போய் வரேன். சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஜேகே மட்டும்தான் அந்த பெட்டில் தனியாக படுத்துருக்காங்க. கீழே போயிட்டு பார்த்தா ஜிமின் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜிம்மிகிட்ட போயிட்டு மேலே ஜேகே தூங்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவையும் கூட்டிகிட்டு கிளம்பியிருப்பாங்க. அண்ட் அப்படியே அங்கிட்டு பார்த்தோன்னா நம்ம டானோட குரூப் தான் நம்ம ஜேகேயோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் சுட்டிருப்பாங்க. மொத்த ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எல்லாத்தையும் கிடையாது, அவங்களோட ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டும் பசங்க மாற்றி எடுத்து ஆட்டையை போட்டிருப்பானுங்க. அது வந்து நம்ம டேக்கு தெரிஞ்சோடனே நம்ம டே எவ்வளோ தெரியும், நீ ஏம்ட்டு பொருளை கை வச்சுருந்துருப்ப அப்படின்ற மாதிரி சண்டை கிளம்பிடுறாரு. அதுதான் பயங்கரமான ஃபைட் போயிட்டுருக்கு அந்த பக்கம். அவங்களோட கண்டெய்னர் ஒரு மாதிரி சிவசிங் தான் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு வழியாக சண்டையெல்லாம் போட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு டான் எங்கே இருக்கான் தேடி கண்டுபிடிச்சி போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. நம்ம சுகா ஜேகே எல்லோரும் சேர்ந்து. அந்த டேஸ் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் டே வீட்டில் தான் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டே வீட்டில் தான் காமிக்கிறோம். நம்ம ஜேகேயும் ஜிமினும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. குக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக கிளம்பிடுறாங்க.
அங்கே 2 பேர் காலேஜ் போகிறதுக்கு கிளம்பி வந்தோடனே நம்ம சுகா வந்து ஜிம்மினையும் நம்ம டீ வந்து ஜேகேயும் கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம டீ தான் நம்ம ஜேகே கிட்ட, ஏய் பன்னி குட்டி, நான் ஃபுட்பால் பிளேயராமா நீ, கேள்விப்பட்டேன் அப்படியா? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம், என்னைக்கு ஃபைனல் மேட்ச்? அது இன்னும் ஒரு 2 டேஸில். ஓகே ஓகே. மேட்ச்க்கு நீ இன்வைட் பண்ணுவியா? தாராளமாக வாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் அவங்க 2 பேரையும் காலேஜில் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போடுறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் காரை ஸ்டாப் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜேகே பக்கம் காமிச்சோன்னா அவங்க வந்துட்டு நல்லா ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாலியாக போய்கிட்ருக்காங்க. நல்லா அது என்ன ஹாப்பியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஓடுறது, விளையாடுறதுன்னு அவங்க பாட்டு ஜாலியாக இருக்காங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பாட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு மேட்சிங்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படியே கேண்டீனில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்லா ஹாப்பியாகவே போய்கிட்டு இருக்கு. அண்டு நம்ம டே சைடு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு அந்த பிளான் போட்டுட்டு எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துகிட்ருக்காங்க. அப்படியே அவங்க பிளான் போடுறது, தூக்குறதுக்காக பிளான் போட, ஃபைட் பண்ண ஒரு மாதிரி அரகெண்டாகவே போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாகவே. இப்போ ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகுது. நம்ம டேயா ஓகே நல்லா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நம்மலாம் வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி யாரும் வெளில கிளம்புறாங்க. நம்ம ஜிம்மின், ஜேகே அண்ட் சுகா எல்லாருமே சேர்ந்து வெளில ஒரு பார்க்கு மாதிரி போகிறாங்க. அவங்க போகலையுமே அவங்க கார் பின்னாடி ஒரு 2 கார், அவங்க கார் முன்னாடி ஒரு 2 கார், இந்த மாதிரி பாடி கார்டோடையே தான் எங்கே பார்த்தாலும் போகிறாங்க. பார்க்லாம் போகிறாங்க, நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. நம்ம டே அண்ட் ஜேகே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்மினோட ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றைத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம சுகாவும் நம்ம டேயும். இவங்க எல்லாம் பண்ணினே அவங்க யாரோ ஒரு ஆள் வந்துட்டு கண்காணிச்சிட்ருக்க மாதிரியே நம்ம டேக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. இன்னமும் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றது நம்ம டே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம சுகாவும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே பார்க்க அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இதுவும் அப்படியே போகுது. அண்ட் தென் ஒரு 1 ஆஃப் இருக்கும், 1 மந்த் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் நம்ம ஜேகேவா ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு நாள். என்னாச்சு பேபி? ஒன்றும் இல்லையா? என்னாச்சு? இல்லை, நெக்ஸ்ட்டு மேட்ச் வரப்போதா? அதான் விடு. என்னைக்கு மேட்ச்சு? நாளைக்கு. சரி ஓகே, நார்மலாக என்னாச்சு? சரி வா தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க போயிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க மேட்ச் வந்துட்டு. நம்ம ஜிம்மினும் ஜேகேயும் காலையே சீக்கிரமாகவே கிளம்பி மேட்ச்சுக்கு போயிருப்பாங்க. அந்த மேட்ச் செம்மையாக போயிட்டுருக்கு. அவங்களும் கோல் போடுறாங்க, இவங்களும் கோல் போடுறாங்க. நல்லாவே செம்மையாக மேட்ச் போயிட்டு இருந்திருக்கும். மேட்ச் இப்போ முடிஞ்சு நம்ம ஜேகே அண்ட் ஜிம்மின் 2 பேருமே வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டே இருக்காங்க. டப்புன்னு பார்த்தா நம்ம ஜேகே யாரோ ஒரு மாதிரி கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிம்மினுக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. ஒரு மாதிரி அந்த கார் பின்னாடியே பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடையிலேயே கால் பண்ணுறாங்க நம்ம சுகாவுக்கு. கால் பண்ணி சுகா என்னாச்சு? சீக்கிரம் கிளம்பி காலேஜிட்டு வாங்க, யாரோ ஜேகேவை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டேக்கா எவன்டாவன் என் பொண்டாட்டி மேலே கை வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்துட்டு கேட்குறாங்க, என்ன கலர் காரு, என்ன நம்பர் பார்த்தியா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மின் வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. அந்த காரை வந்துட்டு பின்னாடி ஓடிட்டே இருக்கையில் ஒரு மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. அதையும் எடுத்து நம்ம ஜேகேட்ட காமிக்க அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி செம்ம காண்டாயிடுறாங்க. ஏன்னா கடத்தினது வந்துட்டு யாருன்றதை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணோடனே செம்ம காண்டாயிருது. இந்த வரேன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் கடத்திருப்பாங்கன்னா டானோட தம்பி தான் கடத்திருப்பாங்க. கடத்தினதுக்கு அதுக்கும் நம்ம டேக்கா செம்ம காண்டு, எவ்வளோ தைரியம் தானே என் ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டேக் வந்துட்டு கால் வருது. அதை எடுத்து ஹலோ நான் டே அலைஞ்சிட்ருக்கு போல் உன் பொண்டாட்டி தேடி. டே வேணாம்,
விட்டுரு. விடணுமா? விடலாம் தான் போல இருக்கு. நல்லா முழு முழு செம்மையாக இருக்கு பார்க்க. கொடுத்து வச்சவன் தான்டா நீ. என்ன பண்ணுறது, உனக்கு பொண்டாட்டியாக இருக்குது. நான் ஒன் டைம் வேணா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்குவா? வேணாம் வேணான்னு சொல்லாதுப்பா. நான் வந்துட்டு கொடுக்குறேனே சொல்லையே, நான் யூஸ் பண்ணிக்குவான்னு தானே கேட்டேன். வேணான்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஓவராக பேசுகிற. மயிறு முடிஞ்சா என்னை கண்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம அவனே சிக்கனா உனக்கு வெட்டி துண்டுதுன்னா போட்டுண்டா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் நம்ம டேக்கோ நம்ம ஜேக்கு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுது. ஒன் டே ஆயிடுது. நம்ம ஒரு மாதிரி ஒன் டே சொல்ல முடியாது, ஒரு ஆஃப் டே ஆகிடுது. நம்ம டேக்கும் நம்ம ஜேக்கு எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சு போயிடுது. கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்து பார்த்தா நம்ம நம்ம ஜேகே பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அடிச்சிருந்துருப்பாங்க போல். பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக படுத்திருக்காங்க. அவங்கள கல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சுருக்காங்க. நம்ம டேக் இதை பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்ல முடியல. மாட்டினீங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி டப்பு டப்புன்னு நிறைய சுட்டு தள்ளுறாரு. ஒரு மாதிரி அங்கே செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஜெக்கி கிட்ட வந்துட்டு அவங்க கை காலெலாம் ஊற்றி விட்டு ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி எழுப்புறாங்க. பட் நம்ம ஜேகேவா ஒரு ரெஸ்பான்சிபிள் எந்திரிக்கவே இல்லை, மயக்கத்துலேயே தான் இருக்கார். அதுக்கப்புறம் டானெல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. டானை போட்டுறாங்க, அவங்க தம்பியை போட்டுறாங்க. ஒரு மாதிரி அங்கே ஃபுல் ஃபைட்டிங்காக இருக்குது. கண் சவுண்டு எல்லாம் முடிஞ்சிருது. அப்படியே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கவுண்ட் சவுண்டு கேட்கவும் நம்ம ஜிம்மினே ஒரு மாதிரி பயந்து அந்த இடத்துல டப்புன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேருமே ஒரு மாதிரி மயங்கி விழுந்து கிடக்க நம்ம 2 ஹீரோஸுமே வராங்க. நம்ம சுகா அண்ட் டே 2 பேருமே வராங்க. வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேருமே வந்துட்டு நம்ம ஜிம்மினை வந்துட்டு நம்ம சுகாவும் நம்ம குக்கியை வந்துட்டு நம்ம டேயை வந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம ஜிமின் வந்துட்டு கன்சீவாக இருந்திருப்பாங்க. அதை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்ததுனால மயங்கியிருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு ட்ரிப் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ தான் நம்ம ஜிமின் வந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சோடனே நம்ம சுகாக்கா கையும் இல்லை காலும் இல்லை. ஐயோ நாங்கள் என்னோடய ஒய்ஃப் கன்சீவாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கிக்கா ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத விட ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு மாஃபியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் நம்ம டீக்குமே அது புரியுது. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் இனி மாஃபியா விட்டு கொஞ்சம் தள்ளி வர ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ தான் ஒருத்தனை முடிச்சிருக்கோம், இனி எவ்வளோ நம்மளுக்கு எதிரி இருக்கானுங்க, எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் புரியுது. அண்ட் இப்போ ஒரு 1 days கழிச்சு காமிக்கிறோம். இப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜிமினையா விழுந்து எல்லோரும் கவனிச்சிக்கிறாங்க. நம்ம ஜேகேவா விழுந்து கவனிச்சிக்கிறாரு நம்ம ஜிமினை. அண்ணா என்னடா ஒரே ஒரு ஜூஸ் அவ்வளோதானே, அதுக்கே இப்படி ஒரு மாதிரி பண்ணுறேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போய் ஜூஸ் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க காலேஜ் கிராஜுவேஷன் டேவுமே வந்திருக்கோம். சரி ஜிமின், இன்றைக்கி நம்மளுக்கு காலேஜ் கிராஜுவேஷன் டே, 2 பேரும் போயிட்டு வரலாமா? போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிராஜுவேஷன் டேக்கு நம்ம ஜேகே ஜிமின் டே ஷுவா எல்லாருமே போயிருப்பாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சிருக்கும். அவங்களெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்திருப்பாங்க. நல்லா ஹாப்பியாகவே அவங்களோட லைஃப் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் எல்லாருமே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. அன்றைக்கி நைட் நம்ம டே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகே கிட்ட எப்படியாச்சும் இன்றைக்கி ஒரு கிஸ் வாங்கியிருந்தா ரொம்ப நாள் ஆச்சுல, அவனை வந்து தொடவே முடிய மாட்டேங்குது. வர அவன் எப்போ பார்த்தாலும் அங்கேயே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு பார்ட்டி சும்மா வெளில கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு, நாங்கள் இன்றைக்கி வரமாட்டோம், நீங்கள் தனியாகவே வீட்டில் இருந்துக்கிங்கடா போங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. நம்ம சுகாவே சரி ஓகே நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க 2 பேரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகே தாண்டா ஒரு மாதிரி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அக்வாரியம் வந்திருப்பாங்க. அக்வாரியம்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சுற்றி பார்த்துட்ருக்கையிலே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாப்புல, நம்ம டே என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஜேகே பார்த்துட்டு, பேபி சொல்லுங்கள் ஒரு கிஸ் கிடைக்குமா? கிஸ்ஸா
அது வந்து அங்கே பாருங்க அது நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு ஓட நம்ம டேயா இங்கே வா நீங்கள் எங்கே ஓட பார்க்குற அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்து டபக்குன்னு சப்பக்கு சப்பக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. விடுங்க எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த அக்வாரியமில் யாருமே நம்ம மட்டும்தான் இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஹோட்டல் தானே போகிறாங்க. ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட ஆல்ரெடி. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வேட்டையை ஆடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இப்போ ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் டே அன்றைக்கி அப்படியே முடியுது. இந்த நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டே பார்க்கல ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிகேக்குமே இப்போ வந்து நம்ம ஜிம்மினுக்கு வந்துட்டு 1 மந்த்து ஒரு 1.5 மந்த் வந்து ஸ்டாப் இது இருக்கும். ப்ரெக்னென்சி ஆகி இதாக இருந்திருக்கும். அவங்க செக்கப்லாம் போயிட்டுருக்காங்க. ஒன் டே வந்து நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி அங்கிட்டு ஓடிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மினுக்கு அது புரியுது. நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி உட்காந்தோடனே கேட்டுருந்துருப்பாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. வாமிட்டிங்காக இருக்குது, தலை சுற்று, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ திங்க் ஒரு வேளை இருக்குமோ? என்னது இருக்கும்? என்னது இருக்காதோ? சச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்கும் என்ன இருக்காது? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து நம்ம சுகாக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டு வந்துடுங்க சரியா? சரி வாங்கிட்டு வந்துடுறேன். யாருக்கு? வாங்கிட்டு வாங்க. என்னது இது என்னையும் வாங்கிட்டு வர சொல்கிறோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சுகாவும் ஒரு மாதிரி ஒரு கார்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நம்ம செக்கிட்ட கொடுத்து இந்தா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. என்ன செக் பண்ணணும்? கன்சீவாக இருக்கேன் என்னன்னு தெரியலன்னா இப்போ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நான் ஏன் இருக்க போகிறேன் போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பாசிட்டிவ். அவ்வளோதான், ஒன்றுமே சொல்ல முடியல. வந்து நம்ம ஜிம்மிட்ட தான் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. காமிச்சோடனே செம்ம ஹாப்பி, நல்லா ஜாலியாக குதிச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அந்த டைம் பார்த்து தான் நம்ம ஜேகே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம ஜிம்மினை வந்துட்டு சுகா வந்துட்டு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி வரேன், நீ கிளம்பி வா, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை வந்து நம்ம ஜேகே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெளில கொண்டு போய் நம்ம சுகாவோட ஆஃபீஸில் விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் வந்துட்டு செக்கப் போகிறேன்னு சொன்னதுனால விட்டுட்டு அவங்க ரிட்டன் ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. அவங்க வந்து டிரைவர் கார் ட்ரைவ் பண்ணி தனியாக போக முடியாது அப்படின்றனால ஒன்று போயிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் வர வழியிலேயே காரை ஒரு மாதிரி மறைச்சிருப்பாங்க. மறைச்சோடனே அவங்க ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களுக்கு. அங்கே ஒரு கேங் கும்பலாக வந்து திருப்பி நம்ம ஜேகேவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஜேகேயை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்படியே உங்களுக்கு வேறு பொழைப்பே இல்லையாடா, என்ன பையா என்னையவே ஏன்டா கிட்னாப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜேகேக்கு இருந்திருக்கும். அழகும் மேலே போங்கடாங்கிட்ட ஆகுனா என்னையவே கிட்னாப் பண்ணுறானுங்க அப்படின்னு அழுதுகிட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. உட்கார வச்சுருந்தவங்க நம்ம ஜேகேக்கா அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களையும் பார்த்து நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து டென்ஷன் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம ஜேகேயா அவர் வந்துட்டு எந்த கடத்திலே வந்து கோர் நம்பர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பார். இவங்க தான்ப்பா இன்னைக்கு கடத்துறாங்கன்ற மாதிரி நம்மகிட்டே கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மெதனத்தில் இருப்பார். ஆனால் அவர் ஹஸ்பண்ட் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டார்ல. நம்ம டீமில் அவரை நம்பிக்கை அவன் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்கவும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீ என்ன கிழிச்சிட போகிற அப்படின்ற மாதிரி அவங்க கை கட்டெல்லாம் கழட்டி விடுறானுங்க. கழட்டி விட்ட சமயம்தான் தெரியுது நம்ம ஜேகே வந்துட்டு ரொம்ப நாளாக அதை நோட் பண்ணாமலே இருந்திருப்பார். அவருக்கு வந்து கன்சீவாக இப்போ 1 மந்த் ஆகிடுச்சு. நம்ம ஜெமின் அண்ட் ஜேகே வந்துட்டு 2 பேருக்குமே ஒன்றா தான் ஆயிருந்திருப்பாங்க. ஏன்னா ஆனால் வந்துட்டு இவரை வந்து செக் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நுண்ணுவலையே செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜிம்மின் வந்து மயங்கி வந்துட்டாங்கிறதோட தான் அவருக்கு வந்துட்டு மட்டும் கன்சீவாக இருக்காங்கன்னு செக் பண்ணியிருந்திருப்பாங்க. இவருக்கும் 1 மந்த் ஆச்சு. நம்ம ஜிம்மினுக்கும் 1.5 மாதம் ஆகிருக்கும்.
இவர் என்ன பண்ணிட்டு, ஓகே வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஃபுட்பால் பிளேயர்ல. அவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. கராத்தே கிளாஸ் இந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் தற்காப்பு கலைக்கெல்லாம் கற்று வச்சுருந்துருப்பாரு. அங்கே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஃபைட் பண்ணிட்டு இருக்கையில அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. ஆத்தாடி ஆத்தா நம்ம கஞ்சிவா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, டி இருங்க பொறுமையாக அடிக்க வரணும் சரியா, வேகமெல்லாம் அடிக்கக்கூடாது நீ அவனு. வேகமாக அடிக்கக்கூடாது எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற சைடில் வந்து அடி, நீ என்ன பண்ணுற நேராக வந்து அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுங்களா நீ சொல்கிறது நாங்கள் எதுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை பயங்கரமாக அங்கே போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த டைம் பார்த்தா நம்ம ஜேகேவா ஒரு மாதிரி வேகமாக வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கையில ஒரு மாதிரி ஒருத்தன் அந்த டைம் பார்த்து வயிற்றுல ஊங்கி அடிக்க வந்திருப்பான். அந்த டைம் பார்த்தா நம்ம என்ன பண்ணிப்பாரு, ஒரு செம்ம கன் ஷாட் டொப்புன்னு ஒன்று கேட்குது. பார்த்தா நம்ம அடிக்க நம்ம ஜேகேவை அடிக்க வந்தவன் மேலேயே விழுது அந்த அடி. அந்த கன் ஷாட் தான். அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ட்ரியா எல்லாரையும் அடிச்சிட்ருக்காரு. பார்த்தா நம்ம டப்புன்னு நம்ம ஜேகேவும் அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு என்னால் டயர்டில் வந்து புள்ள மயங்கி விழுந்துருச்சு பாவம். அதுக்கப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, நம்ம நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகே செல்லத்தை தூக்கிட்டு அப்படியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஜேகேவும் கன்சீவாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே. தென் இப்படியே ஒரு மாதிரி ஆகுது, கன்சீவாக இருக்காங்க, அப்படியே போகுது. 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு டெலிவரி நம்ம ஜிமினா தளத்துக்கு தான் ஆகுது, அடுத்து வந்து இவங்களுக்கு ஆகுது. அப்படியே தென் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறோம். நம்ம குயின் அண்ட் கிங் 2 பேருமே ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க. 2 பேருமே அப்படியே அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்க அப்படியே ஒரு அட்டாச்சாக ரொம்ப பாசமாக அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் தென் அந்த பக்கம் காமிச்சோன்னா நம்ம ஜேகேவும் நம்ம நல்லா ஒரு மாதிரி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி கொண்டு போகுதுன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோவெல்லாம் ஐடியா கிடையாது. அண்ட் ஃபஸ்ட் டைம் டாப் போடுறேன்னா என்னால் சத்தியமாக முடியல. நிறையா சொதப்பல் எனக்கே தெரியும், செம்மையாக சொதப்பி ஒரு மாதிரி சொதப்பி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சாரி. உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி இந்த குட்டி பிள்ளையை ஒரு டைம் அனுப்பிச்சி விட்ருங்க. பட் அனிஸ் லவ் யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணதுலாம் நான் வந்து எல்லா ஸ்டோரியுமே முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். ஆனால் வெளில தான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் எல்லா ஸ்டோரியுமே. இப்போ ஒன்று அப்படி இப்படின்னு வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஜமுனா, இந்த ஸ்டோரி வந்து நீ பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி நீ சொன்ன மாதிரி கொண்டு போனேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. அண்ட் ஏதோ நான் கொண்டு போனேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்டு லவ் யூ ஸோ மச் காய்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்க அண்ட் அதே மாதிரி கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் ப்ளீஸ். தயவு செஞ்சு ஸ்டோரியை பார்த்து முடிச்சுட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று மட்டும் தான், ஒரு கமெண்ட்டு பண்ணுங்கள், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல. அந்த கமெண்ட்டை நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கும், நான் பண்ணுவேன். நீங்கள் ஒரு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க, ப்ளீஸ் ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச், பாய், டாட்டா. பட்டனீஸ் லவ் யூ ஸோ மச், லவ்லீஸ், பாய்.